أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அடுத்த கட்ட போர்களும் படைப்பிரிவுகளும். தாத்துர்ரிகா இஸ்லாமிற்கு எதிரான 3 மாபெரும் இராணுவங்களில் பலம் வாய்ந்த 2 இராணுவங்களை முற்றிலும் முறியடித்ததற்கு பின் 3வது எதிரியின் பக்கம் தங்களது கவனத்தை முழுமையாக திருப்பினார்கள். நஜ்தின் கிராமப்புறங்களில் பரவியிருந்த நாடோடி வம்பர்களான அரபிகளே அந்த 3வது எதிரிகள். அந்த அரபிகள் சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் எதிர்பார்த்திருந்து அவ்வப்போது மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளையடிப்பது, வழிப்பறி செய்வது, திருடுவது போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நாடோடிகள் ஒரு குறிப்பிட்ட ஊரிலோ நகரத்திலோ வசிக்கவில்லை. இவர்களது இல்லங்கள் பெரும் கோட்டைகளோ அரண்களோ இல்லை. மாறாக முகவரியின்றி பாலைவனங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் வசித்து வந்த காரணத்தால் இவர்களை அடக்குவதோ இவர்களின் அட்டூழியத்தை அணைப்பதோ முந்திய 2 எதிரிகளை அடக்கியதை விட சற்று சிரமமாகவே இருந்தது. ஆகவே அவர்களை அச்சுறுத்தும்படி தாக்குதல்கள் நடத்துவது அவசியமாயிற்று. அதை தவிர வேறு நடவடிக்கை ஏதும் அவர்களுக்கு பலனளிப்பதாக இல்லை. அதனால் முஸ்லிம்கள் அவர்கள் மீது பலமுறை திடீரென தாக்குதல் நடத்தினார்கள். இந்த அரபிகளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக நபி அவர்கள் எடுத்த ஒரு போர் நடவடிக்கைக்கு தாத்துர்ரிகா என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இந்த போர் 4ஆம் ஆண்டு நடந்தது என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த போரில் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டதிலிருந்து இந்த போர் கைவர் போருக்கு பின்னர் தான் நடந்தது என்று உறுதியாக சொல்ல முடிகிறது. ஆகவே ஹிஜ்ரி 7 ரபியுல் அவ்வல் மாதத்தில்தான் இது நடந்திருக்க வேண்டும். இந்த போர் குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதின் சுருக்கம் என்னவென்றால், கத்பான் கோத்திரத்தைச் சேர்ந்த அன்மார், சாலபா மற்றும் முஹாரிப் ஆகிய இந்த 3 கிளையினரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க தயாராகின்றார்கள் என்று நபி அவர்களுக்கு தெரிந்தவுடன் 400 அல்லது 700 தோழர்களை அழைத்து கொண்டு விரைந்தார்கள். மதீனாவில் அபூதர் அல்லது உஸ்மானை பிரதிநிதியாக நியமித்தார்கள். தங்களது படையுடன் அவர்களது ஊர்களுக்குள் நீண்ட நேரம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடுருவிச் சென்றார்கள். மதீனாவிலிருந்து 2 நாட்கள் பிரயாண தூரமுள்ள நக்ல் என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கு கத்பான் கிளையினரின் ஒரு கூட்டத்தினரை சந்தித்து ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஆகி ஒருவர் மற்றவரை அச்சுறுத்தி கொண்டார்கள். ஆனால் சண்டை ஏதும் நடைபெறவில்லை. எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய பொழுது சலாத்துல் கௌஃப் முறைப்படி அனைத்து தொழுகையிலும் தொழ வைத்தார்கள். அச்சம் மிகுந்த நேரத்தில் சுருக்கி தொழுவதற்கு சலாத்துல் கௌஃப் என்று சொல்லப்படும். சஹீஹுல் புகாரியில் வருவது என்னவென்றால், படை 2ஆக பிரிக்கப்பட்டது. தொழுகைக்கு காமத் சொல்லப்படவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரிவினருக்கு 2 ரக்காயத் தொழுகை நடத்தினார்கள். 2 ரக்காயத்துகளை முடித்து கொண்டு அந்த பிரிவினர் பாதுகாப்பிற்கு சென்றுவிட மற்றொரு பிரிவினர் பிந்திய 2 ரக்காயத்தில் நபியுடன் சேர்ந்து தொழுதார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காயத்தும் மற்ற 2 பிரிவினரும் 2 ரக்காயத்துகளை தொழுதார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த போருக்காக புறப்பட்டோம். ஒரு ஒட்டகத்தில் 6 நபர்கள் வீதம் மாறி மாறி சவாரி செய்தோம். இதனால் எங்களது கால்கள் வெடித்து விட்டன. எனது கால்களிலும் வெடிப்பு ஏற்பட்டு நகங்கள் எல்லாம் பெயர்ந்து விட்டன. அதனால் துண்டு துணிகளை எடுத்து எங்களது கால்களை சுற்றி கொண்டோம். எனவேதான் இந்த போருக்கு பெயர் தாத்துர்ரிகா, துண்டு துணிகள் உடையது என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தாத்துர்ரிகா போருக்கு சென்றிருந்தோம். ஓர் அடர்த்தியான நிழல் தரும் மரத்தருகில் வந்தபோது அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுப்பதற்காக ஏற்பாடு செய்தோம். மக்கள் பிரிந்து சென்று ஆங்காங்கிருந்த மற்ற மர நிழல்களில் ஓய்வெடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மர நிழலில் தங்கினார்கள். அந்த மரத்தில் தனது வாளை தொங்க விட்டு அதன் நிழலில் தூங்கினார்கள். நாங்களும் சிறிது தூங்கினோம். ஒரு முஷ்ரிக், ஒரு இணை வைப்பவர் அங்கு வந்து நபியின் வாளை உருவி கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து பார்த்தபோது, நீ எனக்கு பயப்படுகிறாயா என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றார்கள். அவர், யார் உன்னை என்னிடமிருந்து பாதுகாக்க முடியும் என்றார். நபி அவர்கள், அல்லாஹுதான் என்றார்கள். இதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அழைத்தார்கள். நாங்கள் நபி அவர்களிடம் சென்றபோது அங்கு கிராமவாசி ஒருவர் உட்கார்ந்திருந்தார். நபி அவர்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்த போது எனது வாளை இவர் எடுத்துக்கொண்டார். நான் விழித்து பார்த்த போது அது அவரது கையில் உருவப்பட்ட நிலையில் இருந்தது. இவர், உன்னை என்னிடமிருந்து யார் பாதுகாப்பார் என்று கேட்டார்.
அல்லாஹ் என்று நான் கூறினேன். இதோ அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவரை தண்டிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஆதாரம் முக்தசர் சீரத்துர் ரசூல். இந்த சம்பவத்தை பற்றி வரும் மற்றொரு அறிவிப்பில் வருவது என்னவென்றால், அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறியவுடன் அவரது கையிலிருந்து வாள் வீழ்ந்து விட்டது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு, என்னிடமிருந்து உன்னை யார் பாதுகாப்பார் என்று கேட்டார்கள். அவர் வாளை எடுத்தவர்களில் சிறந்தவராக நீங்கள் இருங்கள் என்றார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹுவின் தூதர் என்று நீ சான்று கூறுகிறாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர், நான் உங்களிடம் போர் செய்யவோ உங்களிடம் போர் புரியும் கூட்டத்தினருடன் சேரவோ மாட்டேன் என்று நான் உங்களிடம் ஒப்பந்தம் செய்கிறேன் என கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். அவர் தனது கூட்டத்தினரிடம் சென்று, நான் மக்களில் சிறந்தவரிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறினார். ஆதாரம் ஃபத்ஹுல் பாரி, முக்தசர் சீரத்துர் ரசூல். இந்த கிராமவாசியின் பெயர் கௌரஸ் இப்னு ஹாரிஸ் என்று சஹீஹுல் புகாரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிஞர் வாஹிதியின் நூலில் இந்த கிராமவாசியின் பெயர் துக்சூர், இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருத்து வேற்றுமைக்கு சஹீஹுல் புகாரியின் விரிவுரையாளர் இப்னு ஹஜர் ரெண்டும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் என்று விளக்கம் அளிக்கிறார். அல்லாஹுவே மிக அறிந்தவன். ஆதாரம் ஃபத்ஹுல் பாரி. இந்த போரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த வழியில் இணை வைப்பாளர் ஒருவரின் மனைவியை முஸ்லிம்கள் சிறைபிடித்தார்கள். அவளது கணவன் அதற்கு பகரமாக ஒரு நபித்தோழரை கொள்வேன் என்று நேர்ச்சி செய்து கொண்டு இரவில் முஸ்லிம்கள் இருந்த இடம் நோக்கி வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவும் எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அப்பாத் இப்னு பிஷ்ர், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இரு வீரர்களை நியமித்தார்கள். அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில் ஈடுபட்டார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிவிட்டார். அப்போது அவன் அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி அம்பெறிந்தான். அவர் அதை பிடுங்கி எறிந்துவிட்டு தொழுகையை முறிக்காமல் தொடர்ந்தார்கள். இவ்வாறு 3 அம்புகள் எரிந்தும் தொழுகையை முறிக்கவில்லை. இறுதியாக சலாம் கொடுத்த பின்னர் தனது தோழரை எழுப்பினார். அவர், சுபஹான் அல்லாஹ், என்னை நீங்கள் எழுப்பியிருக்கலாமே என்றார். அதற்கு அவர், நான் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டு இருந்தேன், அதை உடனே முறிப்பதை விரும்பவில்லை என்றார். ஆதாரம் ஃபத்ஹுல் பாரி, ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். வம்பர்களாக இருந்து வந்த கிராமப்புற அரபிகளின் உள்ளங்களில் இந்த போர் பெரும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. இந்த போருக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய படையெடுப்புகளின் விவரங்களை நாம் அலசி பார்க்கும்போது, இந்த போருக்கு பின் கத்ஃபான் கிளையினர் முற்றிலும் துணிவை இழந்து சிறிது சிறிதாக பணிந்து இறுதியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. மேலும் இந்த கிராமவாசிகளில் பல குடும்பத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவை வெற்றி கொள்ள வந்தார்கள். அதற்கு பிறகு ஹுனைன் போரிலும் கலந்து கொண்டார்கள். அதன் கனிமத்தும் இவர்களுக்கு கிடைத்தது. மக்கா வெற்றிக்கு பின் இவர்களிடம் ஜக்காத் வசூல் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது ஆட்களை அனுப்பினார்கள். அவர்களும் ஜக்காத்தை நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இதன் மூலம் அகழ் போரில் கலந்து கொண்ட 3 எதிரி இராணுவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்கடித்து விட்டார்கள். மதீனாவிலும் சுற்றுப்புறங்களிலும் அமைதியும் பாதுகாப்பும் நிலவியது. இதற்கு பின் சில பகுதிகளில் கோத்திரங்கள் சிலவற்றால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை தீர்க்க முஸ்லிம்கள் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். உள்ளுக்குள் பிரச்சனைகள் முடிவடைந்து நிலைமைகள் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமாக மாறும் அளவு முன்னேறிவிட்டதால் இப்போருக்கு பின் பல பெரிய நாடுகளையும் நகரங்களையும் வெற்றி கொள்வதற்கான முன்னேற்பாடுகளில் முஸ்லிம்கள் ஈடுபட்டார்கள். இந்த போரிலிருந்து திரும்பிய பின் மதினாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7 ஷவ்வால் வரை தங்கியிருந்தார்கள். அக்காலகட்டத்தில் பல படைப்பிரிவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களுக்கு அனுப்பினார்கள். அதன் விவரங்கள் வருமாறு: 1. காலித் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு. குதைத் என்ற இடத்தில் வசிக்கும் முலவ்விஹ் என்ற கூட்டத்தார் பஷீர் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு என்னும் நபித்தோழரின் அன்பர்களை கொன்றுவிட்டார்கள். அக்கூட்டத்தாரை பழிதீர்க்க ஹிஜ்ரி 7 சஃபர் அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தில் காலித் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் குதைத் நோக்கி ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். இந்த படை இரவு நேரத்தில் சென்று அங்குள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பலரை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள். விழித்துக்கொண்ட எதிரிகள் பெரும் படையை திரட்டிக் கொண்டு முஸ்லிம்களை தாக்க பின்தொடர்ந்தார்கள். மிகச் சமீபத்தில் எதிரிகள் வந்துவிட்ட பொழுது கடுமையான மழை ஒன்றை அல்லாஹ் இறக்கினான். சிறிது நேரத்தில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதும் எதிரிகளிடமிருந்து முஸ்லிம்கள் தப்பித்து மதினா வந்து சேர்ந்தார்கள். 2. ஹிஸ்மா படைப்பிரிவு. ஹிஜ்ரி 7 ஜுமாத் ஆஹிராவில் இந்த படை அனுப்பப்பட்டது. அரசர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த படையெடுப்பின் விவரங்கள் கூறப்பட்டு விட்டன. 3. உமர் இப்னு ஹத்தாப் படைப்பிரிவு.
ஹிஜ்ரி 7 ஷாபான் மாதத்தில் 30 நபர்களுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துர்பா என்ற இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். இந்த படை இரவில் பயணிப்பதும் பகலில் மறைந்திருப்பதுமாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தது. துர்பாவில் வசித்து வந்த ஹவாஸின் கிளையினருக்கு இச்செய்தி எட்டியவுடன் இடங்களை காலி செய்து தப்பித்து ஓடிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் படையுடன் அங்கு சென்று பார்த்தபொழுது யாரும் இல்லாததால் மீண்டும் மதினாவிற்கு திரும்பிவிட்டார்கள். 4வது பஷீர் இப்னு சாத் படைப்பிரிவு. ஹிஜ்ரி 7 ஷாபான் மாதத்தில் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 30 வீரர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதக் மாநிலத்தின் ஓர் எல்லையில் வசிக்கும் முர்ரா கிளையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த படை அங்கு சென்று தாக்குதல் நடத்தி அவர்களின் கால்நடைகள் எல்லாம் ஓட்டி கொண்டு திரும்பினார்கள். இரவு நேரத்தில் எதிரிகள் படையாக வந்து இவர்களுடன் போர் புரிந்தார்கள். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் எதிரிகளை அம்பால் எறிந்து தாக்கினார்கள். இவர்களின் அம்புகள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. இறுதியாக நடந்த வாள் சண்டையில் பஷீரை தவிர அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு ஏற்பட்ட காயங்களுடன் அங்கிருந்து ஃபதக்குக்கு சென்றார். காயங்கள் குணமாகும் வரை யூதர்களிடம் தங்கியிருந்து விட்டு மதினா வந்து சேர்ந்தார். 5வது காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு. ஹிஜ்ரி 7 ரமலான் மாதத்தில் 130 வீரர்களுடன் மைஃபா என்ற இடத்திலுள்ள உவால் அப்து இப்னு சாலபா ஆகியோர் மீது தாக்குதல் நடத்த காலிப் இப்னு அப்துல்லாவுடன் ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அந்த படை எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தி எதிர்த்தவர்களை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள். இந்த படையெடுப்பின் போதுதான் நஹ் இப்னு மிர்தாஸ் என்பவர் கலிமாவை மொழிந்தும் உசாமா இப்னு ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழரால் கொல்லப்பட்டு விட்டார். படை மதினா வந்தடைந்ததும் அச்செய்தி நபி அவர்களுக்கு தெரிய வரவே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய பின்னரா நீ அவரை கொலை செய்தாய் என கோபத்துடன் கேட்டார்கள். அதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அதை கூறினார் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு பதிலளிக்க, அவர் உண்மையாளரா பொய்யரா என நீ அறிய அவரது உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். 6வது அப்துல்லா இப்னு ரவாஹா படைப்பிரிவு. அசீர் இப்னு ஜாரிம் அல்லது பஷீர் இப்னு ஜாரிம் என்பவர் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்த சில கத்பானியரை ஒன்று சேர்க்கிறார் என்ற தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7 ஷவ்வால் மாதத்தில் 30 வீரர்களை அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் கைபரை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். இந்த படை அசீரிடம் வந்து, எங்களுடன் நீர் உமது தோழர்களுடன் வாரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மையே கைபருக்கு ஆளுநராக ஆக்கிவிடுவார்கள் என்று ஆசை வார்த்தைகளை கூறினார்கள். அவரும் தயாராகவே அசீரையும் அவரது 30 தோழர்களையும் அழைத்து கொண்டு அப்துல்லா மதினா நோக்கி பயணப்பட்டார். வழியில் கர்கரா நியார் என்ற இடத்தில் தங்கியிருந்த போது இரு கூட்டத்தினருக்கும் இடையில் பிரச்சனை வரவே அசீரையும் அவரது 30 தோழர்களையும் முஸ்லிம்கள் கொன்றுவிட்டார்கள். வரலாற்று ஆசிரியரான வாக்கிதி ஹிஜ்ரி 6 ஷவ்வால் மாதம் கைபர் போர் நடப்பதற்கு சில மாதங்கள் முன்னதாக இச்சம்பவம் நடந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். 7வது பஷீர் இப்னு சாத் படைப்பிரிவு. 30 வீரர்களுடன் பஷீர் இப்னு சாதை யமன் ஜபார் என்ற இடங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். இவை கத்பான் கிளையினருக்கு சொந்தமான இடங்களாகும். சிலர் இந்த இடம் பஜாரா மற்றும் உத்ரா கிளையினருக்கு சொந்தமான இடம் என்றும் கூறுகின்றார்கள். பல இடங்களிலிருந்து வந்து ஒன்று கூடி மதினாவை தாக்க இருந்தவர்களை எதிர்ப்பதற்காக இந்த படை புறப்பட்டது. இரவில் பயணித்தும் பகலில் மறைந்திருந்தும் இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள். பஷீரின் வருகை அறிந்த எதிரிகள் இடங்களை காலி செய்து கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு சென்று எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு இருவரையும் கைது செய்து மதினா திரும்பினார்கள். கைதிகள் இருவரும் மதினா வந்ததும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். 8வது அபு ஹத்ரத் படைப்பிரிவு. ஜுசம் இப்னு முஆவியா கிளையைச் சேர்ந்த ஒருவன் பெரும் கூட்டத்தை அழைத்து கொண்டு காபா என்ற இடத்திற்கு வந்திருக்கிறான், அங்கிருக்கும் கைஸ் கிளையினருடன் சேர்ந்து முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்க உள்ளான் என்ற தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. அதை விசாரித்து உறுதியான செய்தி அறிந்து வர அபு ஹத்ரத்தையும் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் 2 தோழர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அபு ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு சூரியன் மறையும் நேரத்தில் காபா வந்து சேர்ந்தார். அவர் ஊரின் ஓர் ஓரத்தில் மறைந்து கொண்டு மற்ற 2 தோழர்களை மற்றொரு புறத்தில் மறைந்து கொள்ளும்படி கூறினார். அன்று கால்நடைகளை மேய்ப்பதற்காக சென்றிருந்த அக்கூட்டத்தினரின் இடையர் வருவதற்கு தாமதமானது. நன்கு இருட்டிய பின்பு அந்த இடையரை தேடி அக்கூட்டத்தின் தலைவர் தனியாக புறப்பட்டார். அத்தலைவர் அருகில் வந்தபோது அபு ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவரது நெஞ்சை குறிவைத்து அம்பெறிந்தார். அம்பு குறி தவறாது நெஞ்சை துளைக்கவே அவர் எந்தவித சப்தமும் இன்றி இறந்து விட்டார்.
அவரின் தலையை கொய்து அக்கூட்டத்தினர் தங்கியிருந்த இராணுவ முகாம் அருகே அபு ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி தொங்கவிட்டார். பின்பு பெரும் சத்தத்துடன் தக்பீர் முழங்கினார். அவரின் சப்தத்தை கேட்ட மற்ற இரு தோழர்களும் உரத்த குரலில் தக்பீர் முழங்கினார்கள். இதனை செவிமடுத்து தொங்கும் தலையையும் பார்த்தவுடன் கூட்டத்தினர் தலைதெறிக்க ஓடினார்கள். இந்த 3 முஸ்லிம்கள் அதிகமான ஒட்டகங்களையும் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள். இந்த படையெடுப்பு அடுத்து கூறப்படவுள்ள உம்ரத்துல் கலாவுக்கு முன்பதாக நடந்தது என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார். ஆதாரம் ஜாதுல் மஆத் இப்னு ஹிஷாம். உம்ராவை நிறைவேற்ற புறப்படுதல். அறிஞர் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார், துல்காதா பிறை உதயமானதும் சென்ற ஆண்டு ஹுதைபியாவில் தவறிப்போன உம்ராவை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் இடைப்பட்ட காலங்களில் வீரமரணம் அடைந்தவர்களை தவிர ஹுதைபியாவில் கலந்து கொண்ட ஒருவர் கூட பின்தங்கிவிடாமல் அனைவரும் புறப்பட வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். நபி அவர்களின் கட்டளைக்கிணங்க ஹுதைபியாவில் கலந்து கொண்ட தோழர்கள் அனைவரும் உம்ராவை நிறைவேற்ற புறப்பட்டார்கள். இவர்களுடன் உம்ராவில் ஆர்வம் கொண்ட மற்றும் பலரும் புறப்பட்டார்கள். இவர்களில் பெண்கள் சிறுவர்கள் தவிர ஆண்கள் மட்டும் மொத்தம் 2000 பேர் இருந்தார்கள். ஆதாரம் ஃபத்உல் பாரி. மதினாவில் உவைஃப் இப்னு அல்பத் அத்-தைசி அல்லது அபு ரூஹும் அல் கிஃபாரியை பிரதிநிதியாக நியமித்துவிட்டு குர்பானிக்காக 60 ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். இந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்பாளராக நாசியா இப்னு ஜுந்துப் அஸ்லமியை நியமித்தார்கள். துல் ஹுலைஃபா வந்தவுடன் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து கொண்டு தல்பியா கூறினார்கள். முஸ்லிம்களும் நபி அவர்களை பின்பற்றி தல்பியா கூறினார்கள். குறைஷிகள் மோசடி செய்யலாம் அல்லது ஒப்பந்தத்தை மீறலாம் என்ற அச்சத்தில் போர் வீரர்கள் ஆயுதங்கள் சகிதம் எதற்கும் ஆயத்தமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். யாஜூஜ் என்ற இடத்தை அடைந்தவுடன் தங்களிடம் இருந்த ஈட்டிகள் அம்புகள் கேடயங்கள் அனைத்தையும் அங்கு வைத்துவிட்டு அவற்றிற்கு அவுஸ் இப்னு கௌலி அன்சாரியை 200 வீரர்களுடன் அதன் பாதுகாப்புக்கு நியமித்தார்கள். ஒரு பயணி வைத்திருக்கும் ஆயுதத்தை மட்டும், அதாவது உரையிலிடப்பட்ட வாட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஆதாரம் ஃபத்உல் பாரி ஜாதுல் மஆத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கஸ்வா ஒட்டகத்தில் வாகனிக்க முஸ்லிம்கள் நபி அவர்களை சுற்றி படை சூழ வாளேந்தியவர்களாக தல்பியாவையும் முழங்கிக் கொண்டு மக்காவிற்குள் நுழைந்தார்கள். இணை வைப்பாளர்கள் காபாவின் வடப்பகுதியில் இருந்த கு ஐகிஆன் என்ற மலையின் மீது ஏறி நின்று முஸ்லிம்களை வேடிக்கை பார்க்கலானார்கள். மதினாவின் காய்ச்சலால் பாதிப்படைந்த ஒரு குழுவினர் இப்போது நம்மிடம் வர இருக்கின்றார்கள் என்று கிண்டலாக தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இதனை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களிடம், வலது தோள்பட்டை வெளியில் தெரியும்படி இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். தவாஃபுடைய முதல் 3 சுற்றுகளில் மட்டும் குதித்து ஓடுங்கள். ஆனால் 2 ருக்கூன்களுக்கு மத்தியில் சாதாரணமாக நடந்து சுற்றுங்கள். மீதமுள்ள 4 சுற்றுகள் முழுவதும் சாதாரணமாக நடந்தே சுற்றுங்கள் என கட்டளையிட்டார்கள். தங்களது தோழர்கள் மீது உள்ள கருணையினால் 7 சுற்றுகளிலும் தோள்களை உயர்த்தி ஓட வேண்டுமென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை. இணை வைப்பாளர்களுக்கு தங்களது பலத்தை காட்டுவதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கட்டளையிட்டார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். ஹுஜூனுக்கு அருகிலுள்ள மலை கணவாயின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் நுழைந்தார்கள். இணை வைப்பாளர்கள் வரிசையாக நின்று கொண்டு நபி அவர்களை வேடிக்கை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியா கூறிக்கொண்டே பள்ளிக்குள் நுழைந்து தனது தடியால் ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாஃபை தொடங்க முஸ்லிம்களும் தங்களது தவாஃபை தொடங்கினார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பின்வரும் கவிதைகளை பாடிக்கொண்டு வாளேந்தியவர்களாக நபி அவர்களுக்கு முன் சென்று கொண்டிருந்தார்கள். இறை மறுப்போரின் பிள்ளைகளே, அகன்று போய் வழிவிடுங்கள். இறை தூதரிடத்தில் நன்மைகள் அனைத்தும் இருக்கின்றன, வழிவிடுங்கள். திட்டவட்டமாக ரஹ்மான் அவன் தன் திருமறையில் தனது தூதருக்கு ஓதி காட்டப்படும் ஏடுகளில் இறக்கினான். இறைவா, அவர் கூற்றை ஏற்கிறேன். அவரை ஏற்பதில் உண்மைதனை நிச்சயம் நான் பார்க்கிறேன். வெட்டுவதில் சிறந்த வெட்டு இறைப்பாதையில் நிகழ்வதுதான். இறைமறை கட்டளை, இன்று உங்களை வெட்டுவோம். அவை தலை தனி முண்டம் தனி ஆக்கிடும் வெட்டு. அது நண்பனை விட்டு நண்பனை பிரித்திடும் வெட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏ ரவாஹாவின் மகனே, அல்லாஹுவின் தூதருக்கு முன், அதுவும் அல்லாஹுவின் புனித பள்ளிக்குள் நீ கவிதை பாடுகிறாயா என்று அதட்டினார்கள். அதற்கு நபி அவர்கள், உமரே, அவரை விட்டு விடுங்கள். அம்பால் எறிவதை விட இந்த கவிதை குறைஷிகளுக்கு மிக விரைவாக ரோஷத்தை ஊட்டக்கூடியது என்று கூறினார்கள். ஆதாரம் ஜாமிஉ திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் முதல் 3 சுற்றுகளை முன் கூறியவாறு ரமல் செய்தவர்களாக சுற்றினார்கள். இதை பார்த்து ஆச்சரியமடைந்த இணை வைப்பாளர்கள், என்ன, மதினாவின் காய்ச்சல் இவர்களை மிக பலவீனப்படுத்திவிட்டது என்றல்லவா எண்ணியிருந்தோம்.
ஆனால் இவர்களோ இவ்வளவு வீரமுள்ளவர்களாக இருக்கிறார்களே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தவாஃபை முடித்தார்கள். அதற்கு பின் சஃபா மர்வா என்ற இரு மலைகளுக்கு மத்தியில் சஇ செய்தார்கள். அதற்கு பின் மர்வா மலைக்கு வந்தார்கள். அங்குதான் நபி அவர்களின் ஒட்டகங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. நபி அவர்கள் இந்த இடத்திலும் குர்பானி பிராணியை அறுக்கலாம், மக்காவின் அனைத்து தெருக்களிலும் குர்பானி பிராணியை அறுக்கலாம் என்று அனுமதி வழங்கிவிட்டு தங்களது குர்பானியை மர்வாவில் வைத்து அறுத்தார்கள். அதற்கு பின் தங்களது தலைமுடியை சிரைத்து மொட்டையடித்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி முஸ்லிம்களும் அவ்வாறே செய்தார்கள். உம்ராவை முடித்த தோழர்களில் சிலரை ஆயுதங்களை வைத்துவிட்டு வந்த யாஜூஜ் என்ற இடத்திற்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்தவர்களை மக்கா வந்து உம்ராவை நிறைவேற்ற அழைத்தார்கள். நபி அவர்களின் சொல்லுக்கிணங்க இக்கூட்டத்தினர் அங்கு சென்று ஆயுதங்களை பாதுகாப்பதில் ஈடுபட அங்கிருந்தவர்கள் மக்கா வந்து உம்ரா செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். குறைஷிகள் 4வது நாள் காலையில் அலியிடம் வந்து, தவணை முடிந்து விட்டது, உமது தோழரை வெளியேறும்படி சொல் என்று கூறினார்கள். நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி ஸரீஃப் என்ற இடத்தில் தங்கினார்கள். நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறிய போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளார், எனது சிறிய தந்தையே, எனது சிறிய தந்தையே என கூவிக்கொண்டு நபி அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள். அவரை அலி ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி அணைத்து கொண்டார்கள். அவரை வளர்ப்பதற்காக அலி, ஜாஃபர், சயீத் ரலியல்லாஹு அன்ஹு மூவரும் தங்களுக்குள் போட்டியிட்டு கொண்டார்கள். ஆனால் நபி அவர்கள் அந்த சிறுமியை வளர்க்கும் உரிமையை ஜாஃபருக்கு கொடுத்தார்கள். காரணம், அச்சிறுமியின் தாயின் சகோதரியைத்தான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மனம் முடித்திருந்தார்கள். இந்த பயணத்தில் நபி அவர்கள் மைமுனா பின்த் அல் ஹாரிஸ் அல் ஆமிரியாவை திருமணம் செய்தார்கள். நபி அவர்கள் மக்கா நுழையும் முன்பே இது விஷயமாக ஜாஃபர் இப்னு அபு தாலிஃபை மைமூனாவிடம் அனுப்பி வைத்தார்கள். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உரிமையை தனது சகோதரியின் உம்முல் ஃபதுலின் கணவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களின் விருப்பத்தை ஏற்று அவர்களுக்கு மைமூனாவை மனம் முடித்து வைத்தார்கள். நபி அவர்கள் உம்ராவை முடித்துவிட்டு மக்காவிலிருந்து வெளியேறிய போது மைமூனாவை அழைத்து வருவதற்காக அபு ராஃபியை விட்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸரீஃபில் தங்கியிருந்த போது அபு ராஃபி மைமூனாவை அழைத்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். இந்த உம்ராவிற்கு உம்ரத்துல் கலா என்று கூறப்படுவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, சென்ற ஆண்டு உம்ராவை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு பகரமாக இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதால் இப்பெயர் வந்தது. 2வது, ஹுதைபியாவின் போது செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஏற்ப இந்த உம்ரா அமைந்திருந்ததால் இந்த பெயர் வந்தது. மார்க்க அறிஞர்கள் 2வது காரணமே மிக ஏற்றமானது என கூறுகின்றார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத், ஃபத்ஹுல் பாரி. இந்த உம்ராவிற்கு வரலாற்றில் 4 பெயர்கள் கூறப்படுகின்றன. 1 உம்ரத்துல் கலா, 2 உம்ரத்துல் கலியா, 3 உம்ரத்துல் கிசாஸ், 4 உம்ரத்துல் சுல்ஹ். ஆதாரம் ஜாதுல் மஆத், ஃபத்ஹுல் பாரி. இந்த உம்ராவிலிருந்து மதினாவிற்கு திரும்பியதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறிய படைகளை அனுப்பி வைத்தார்கள். அதன் விவரங்கள் வருமாறு: 1 இப்னு அபுல் அவுசா படைப்பிரிவு. ஹிஜ்ரி 7 துல்ஹஜ் மாதத்தில் 50 வீரர்களுடன் இவரை இஸ்லாமிய அழைப்பு விடுப்பதற்காக சுலைம் கிளையினரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் சுலைமினரிடம் சென்று அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தபோது, உங்களது அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதனால் இரு சாராருக்கும் இடையில் கடுமையான சண்டை நடைபெற்றது. அதில் அபு அவுசா ரலியல்லாஹு அன்ஹு காயமடைந்தார். 2 எதிரிகள் முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்பட்டார்கள். 2வது காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு. ஃபத்தக் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்ட பஷீர் இப்னு சாத் அன்சாரியின் தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லவா, அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக 200 வீரர்களை காலிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஹிஜ்ரி 8 சஃபர் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் அங்கு சென்று ஏராளமானவர்களை கொன்றுவிட்டு அதிகமான கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள். 3வது காஃப் இப்னு உமைர் அன்சாரி படைப்பிரிவு. ஹிஜ்ரி 7 ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த படை அனுப்பப்பட்டது. குலா கிளையினர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த பெருமளவில் கூட்டங்களை சேர்க்கின்றார்கள் என்ற தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அதனால் காப் இப்னு உமைர் அல் அன்சாரியின் தலைமையில் 15 தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் எதிரிகளை சந்தித்து அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து முஸ்லிம்களை நோக்கி அம்பெறிந்தார்கள். இதில் அனைத்து முஸ்லிம்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஒருவர் மட்டும் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். 4வது
ஷுஜா இப்னு வஹப் அல் அசதி படைப்பிரிவு. ஹவாசின் என்ற கிளையினர் முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு பலமுறை உதவி செய்து வந்தார்கள். இதனால் அவர்களை கண்டிப்பதற்காக ஹிஜ்ரி 8 ரபியுல் அவ்வல் மாதம் 25 வீரர்களுடன் ஷுஜா இப்னு வஹப் என்ற தோழரை தாத் ஈர்க் என்ற இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். முஸ்லிம்கள் எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள். அங்கு சண்டை ஏதும் நடக்கவில்லை. ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன்.